ஹலோ, என் பேர் ரித்தீஷ். நான் இங்கே வடவள்ளி கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் இன்றைக்கி BYOS-பிசிலேருந்து ஒரு பிசி எடுத்திருக்கேன். பட்ஜெட் 85K. ஆக்சுவலி நான் இது காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால கான் ஃபார் எ வெரி ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் மினி ஐடிஎக்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மெயின் யூஸ் கேஸ் வந்துட்டு மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ட்ரைனிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ அதுக்காக ஐவ் சோசன் கிராஃபிக்ஸ் கார்டு RTX 3060. நான் 3060 Ti இல்லை 3070க்கு போயிருக்கலாம். பட் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் எனக்கு இவ்வளோ VRAM கிடைக்கிறது இங்கே தான், 12GB VRAM. அண்ட் தென் ஐ வென்ட் வித் i5-12400F. ஏன் போயிருக்கேன்னா பிகாஸ் டெடிகேட்டட் GPU இருக்கிறதுனால ஐ டோன்ட் நீட் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ். இது ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிசினால் ரொம்ப சூடாகும். ஸோ அதனால் we've gone with liquid CPU cooler also. Awesome. I've also gone with 1TB NVMe SSD, WD-லேருந்து எடுத்தது. ஸோ கிரேட். This is a mini ITX motherboard, ASRock B660M ITX, and then 16GB of single channel தான் போயிருக்கேன் இந்த வாட்டி. பட் நெக்ஸ்ட் டைம் if I want to upgrade more, I can easily upgrade to dual channel, no problem. அதுக்கப்புறம் 750 watt SFX gold power supply எடுத்திருக்கேன். ஸோ down the line if I want to upgrade more, maybe ஒரு 3070 Ti அந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் வந்துச்சுன்னா if I want to go, I can easily switch over, no problem. Yeah, thank you so much.